அதான் மார்னிங் க்ளீன் பண்ணி வைக்கிறோம் சொல்றேன்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க மேடம். ஷோ பசிக்குது வேற. பசிக்குது, சாப்பிடணும். கேண்டீன் எங்க இருக்கு? அங்க டிஃபன் இருக்கு பாருங்க, போங்க போய் சாப்பிடுங்க. சரியான வாயாடியா இருப்பா போல. கேண்டீன்ல யாருமே இல்லையா? இருக்கிறத நீ ஏன் எடுத்து வச்சு சாப்பிடுமா? எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேற வேணுமா? சொல்ல நேரம் பசிக்குது வேற. ஐயோ, என்னது தண்ணி மாதிரி இருக்கு. இருக்கிறத சாப்பிடுமா. ஒரே உப்பா இருக்கு. என்ன இட்லி கல்லா இருக்கு? ஏமா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? இருக்கிறத சாப்பிடு, இல்லனா விட்டுரு. ஏங்க அது எப்படிங்க சாப்பிட முடியும்? உப்பா இருக்குங்க. எல்லாரும் அதை தானே சாப்பிடுறாங்க. சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. உங்க வீட்ல இருக்க மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க மேடம். நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அப்படிலாம் என்னால முடியாது. நான் காசு கொடுத்து தானே இங்க இருக்கேன். காசு கொடுத்து தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி போலியா? என்னால அப்படிலாம் போக முடியாது. என் காசு கொடுங்க, நான் கிளம்புறேன். இப்படி உடனே எல்லாம் காசு கேட்ட தர முடியாது. காலையில தான் கொடுக்க முடியும். அதுவும் நீங்க பே பண்ணதெல்லாம் ஃபுல்லாலாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நீங்க ஒரு நாள் தங்கினதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். காலையில பணத்தை எடுத்து வைக்கிறீங்க. இந்த ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு தான் நான் மறு வேலை பாப்பேன். எங்க இருந்தோ வர வேண்டியது, அப்புறம் எங்க உயிரை வாங்க வேண்டியது. எங்க பேச பாப்போம். தலையில கிழிச்சு விட்டுருவேன். என்ன நீங்க கேக்குறேன்ல, என்ன பிரச்சனை? இவதான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா மேடம். நீங்க என்ன சும்மா எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? என்ன தூங்க விடாம ரூம் முன்னாடி நின்னு கத்தி கத்தி போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டா அது தப்பா? நான் ரூமுக்கு வெளியே நின்னுட்டு தானே பேசினேன். என்னமோ அவ ரூமுக்குள்ள போய் நின்னு பேசின மாதிரி சொல்லிட்டு இருக்காவ. ரூமுக்கு வெளிய நின்னு பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எப்ப தூங்குறது? நீங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்க போல. யாரு? நானா? ஆமா, நீங்க ஒரு நாள் தானே இங்க இருக்க போறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லையா இப்பவே கிளம்புங்க. நானே கிளம்புறேன்னு தானே சொன்னேன். நீங்க தானே காலையில தான் காசு கிடைக்கும்னு சொன்னீங்க. காலையில உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும். நீங்க கிளம்புறதா இருந்தா இப்பவே கிளம்புங்க. இந்த இடத்துல மனுஷியா இருப்பா. நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன், நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ. ஒரு நிமிஷம். அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ரொம்ப நேரமா பசிக்குது, என்ன பண்றது? சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். ஐயோ பயங்கரமா பசிக்குது. அவன்கிட்டயும் கேட்க முடியாது. நாம கொடுத்தா சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியல. சரி, கொடுத்து பார்த்தோம். நந்தினி, இந்தா. என்னது? சாண்ட்விச். நீ சொன்னதிலே தெரிஞ்சது நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு. அதான் வீட்டில் இருந்த பிரெட்ல காய்கறி எல்லாம் வச்சு உனக்காக இந்த சாண்ட்விச்சை செஞ்சேன். நான் உன்கிட்ட கேட்டனா
எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் சொல்லாமலே நமக்கு தேவையானதெல்லாம் பண்றான், நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கான்னு நினைச்சு நீ பண்ண துரோகத்தை நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? நான் செத்தாலும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கா ஏதாவது வேணும்னா நானே செஞ்சு சாப்பிட்டுப்பேன், புரியுதா? உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. வந்துட்டான் ரொம்ப அக்கறையா. என்ன எதுவுமே இல்ல. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஃப்ரிட்ஜ்லயும் ஒண்ணுமே இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல, தண்ணி கூட கிடையாதா? பசிக்குது, அவ்வளவுதான்.